கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம், 25ஆம் தேதி 2வது மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. ஆண்டுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. இந்நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமம் ஒரு பரலோகத்தினுடைய திறவுகோலாய் இந்த நாட்களில் இருப்பதற்காக நாங்கள் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருடைய நாமத்தினாலே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை பிதாவானவர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் அதனாலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே இந்த நாட்களிலே அவர் அனுப்பி வைத்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஏனென்றால் மனுஷனுக்கு விடுதலையை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமாய்த்தான் அந்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த யோவானுக்கு சுவிசேஷத்திலேயும் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது. 8வது அதிகாரத்திலே பாருங்கள். எப்படி என்றால், வார்த்தையினால் விடுதலை இருக்கிறது, அதே வேளையிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்றும் இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமம்தான் இந்த வானத்திலும் பூமியிலும் உயர்ந்த நாமமாயும் வல்லமுள்ள நாமமாய் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த பகுதியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அப்படியாக இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் இந்த நாட்களிலே இந்த காரியத்தை இந்த நாட்களில் நமக்கு வலியுறுத்துகிறதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், இந்த பூமியிலே இந்த நாட்களிலே ஒவ்வொரு மனுஷனுக்காகவும், பிறந்திருக்கிற மனுஷன், பிறக்க போகிற மனுஷனுக்காகவும் இரத்தம் சிந்தினவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த இரத்தத்தினாலே தான் இந்த பூமியில் உள்ள மனிதர்களோடு இந்த நாட்களிலே அங்கே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் அவரே சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அவர் இந்த நாட்களில் இந்த பூமியிலே இந்த நாட்களிலே மனுஷனுக்கு அங்கே இந்த நாட்களிலே ஒரு விடுதலையை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். இந்த நாட்களிலே ஒரு ரட்சிப்பை இந்த நாட்களிலே அருளினார். அதற்கு மூல காரணமாக இருக்கிறது அவருடைய சொந்த இரத்தம். அதனாலே அந்த அவருடைய இரத்தத்தினாலே இந்த நாட்களிலே கழுவப்பட்ட நாங்கள், அதாவது எப்படிப்பட்ட மனுஷர்களாக இருந்தாலும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அவருடைய இரத்தம் இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை கழுவி சுத்திகரிக்கும். ஆனால் அதிலே விருப்பம் உள்ளவன், அதிலே பிரியப்படுகிறவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே உடனடியாக இந்த நாட்களிலே எல்லா காரியங்களும் அங்கே நிவர்த்தியாகிறதை பார்க்கிறோம். நீங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 13வது வசனத்திலே, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனால் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உறுதிமா வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே விதமாக அவருடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை நமக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, நாங்கள் என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையாக இருக்கிறதா அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவருடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்கிற வேளையிலே பிதாவாகிய தேவன் அதை நமக்கு இந்த நாட்களிலே செய்து தன்னுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வேத வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தேவைகளை, நம்முடைய நிலைப்பாடுகளை, நம்முடைய குறைவுகளை, நம்முடைய அதாவது நாட்களிலே எல்லா காரியங்களையும் அவருடைய பாதத்திலே வைத்து இந்த நாட்களிலே அவரிடத்திலே கேட்கிற வேளையிலே அங்கே 1 பேதுரு 5 சொல்லுகிறபடி அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே நமக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி தருகிறவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய நாமத்தினாலே நீங்கள் ஜெபங்களை ஏறெடுங்கள், அவருடைய நாமத்தினாலே காரியங்களை இந்த நாட்களை கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் நிறைவாக தந்து ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறபடினால் அந்த வார்த்தையின்படி நாங்கள் கேட்டு அதை இந்த நாட்களை பெற்றுக்கொள்வோம், அதை நாங்கள் இந்த நாட்களை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்போம், பெற்றுக்கொள்வோம், சமாதானத்தை அடைவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.